நீங்கள் எத்தனையோ ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. நீங்க எந்த ஆராய்ச்சியில் வெற்றி பெறும் பொழுது உங்கள் மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது? இப்போ வந்து நீ பெரிய ஆளப்பா, நீ நல்ல கொஸ்டின் கேட்குற. இப்போ வந்து நான் வந்து ராக்கெட் பண்ணேன். என்னுடைய வந்து என்னுடைய டீச்சர்ஸு என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ராக்கெட் பண்ணேன். அந்த ராக்கெட்டை பற்றி ஒரு இது சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸில் போட்டுச்சு. சேட்டலைட்டை ஆர்பிட் பண்ண போச்சு. அது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் அக்னி பிருத்திவி அப்படின்ட்டு ஒரு மிசைல் பண்ணேன். என்னுடைய குழுவோடு சேர்ந்து மிசைல் பண்ணேன். அதுவும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு. அதுவும் ஒரு சந்தோஷம். அப்புறம் ஏதோ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அணு 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 ஆயுதங்கள், அதுலேயும் ஏதோ செய்து சிலருடன் சேர்ந்து உழைத்து மற்றொரு உழைத்து அதுவும் சரியாயிடுச்சு. அதுவும் ஒரு சந்தோஷம். எல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் இதை காட்டிலும் உண்டா, இதை காட்ட பெரிய சந்தோஷம் உண்டா. அதில் வந்து நான் மிசைலுக்கு பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் பண்ணேன். அது மெட்டீரியல் வந்து அது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்னா ஒரு காம்போசிட் மெட்டீரியல். காம்போசிட்டு ஃபைபர் கிளாஸில் எபாக்சி சேர்த்துன்னா காம்போசிட் மிசைலுக்காக பண்ணுறது. ரொம்ப லைட்டாக இருக்கும். மட்டில் காட்டிலையும் 1/7 லைட்டு. அந்த மெட்டீரியலை பண்ணோம். அது வந்து மிசைலுக்காக பண்ணேன். அப்போது ப்ரொஃபஸர் பிரசாத்னு ஒருத்தர் ஒரு நிசாம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து ஒரு நாள் இதை பார்க்க வந்தார். எங்கள் லெபார்ட்டரி ஹைதராபாத்துக்கு பார்க்க வந்தார். அவர் பார்த்து சொன்னார், இதெல்லாம் என்னப்பா மிசைலுக்கு பண்ணுற நீ? மிசைல் பண்ணுறதுன்னா என்ன? இது வந்து மிசைல் வந்து விட்டால் என்ன ஆகும்? போய் யாரையாவது இன்ஜூர் பண்ணணும், பெயின் தானே, வலியை உண்டாக்கும். ஆனால் வலியை ரிமூவ் பண்ணுவேன், வலியை வந்து எடுவேன், வலியை வந்து ரிமூவ் பண்ணும், துன்பத்தை எடுவேன், துன்பத்திற்கு துன்பம் கொடுவேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கொண்டு போனார். அவர் ஹாஸ்பிட்டலில், ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல். அது அங்கே எல்லாரும் ஒரு 15 வயசு கீழே 20 வயசு கீழே உள்ளவங்கெல்லாம் 3 கிலோகிராம் காலிப்பர்னு போட்டு போலியோ பேஷண்ட் அதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 கிலோ இதில் காலில் வந்து கட்டிக்கிட்டு போனால் இது அவ்வளோ கஷ்டம் தானே. அப்போ அவர் சொன்னார், நீ நல்ல லைட் மெட்டீரியல் வச்சிருக்கியே மிசைல் பண்ணது, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஒரு வாரத்தில் லைட் மெட்டீரியல் போட்டு 3 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகளுக்கு வந்து எஃப்ஆர்ஓன்னு பேர், காலிப்பர்ஸ்ன்னு பேர், ஃப்ளோர் ரியாக்ஷன் ஆர்த்தாசிஸ் அப்படின்னு பேர், காலிப்பர்ஸ்ன்னு பேர். 3 கிலோகிராமத்துலேருந்து 300 கிராமா, இப்போ 1/10 குறைச்சி அந்த குழந்தைகளை ஃபிட்ட பண்ணு. அந்த குழந்தைகள் அதை போட்ட உடனே ஆடி ஓடி விளையாடி, சில குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிளில் போய் அப்போ பார்த்தோன்னே எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது வந்து நான் 3 சொன்னேன் பாருங்க, அது சந்தோஷம். இது வந்து ஆனந்தம். நான் பார்த்தது ஆனந்தம். புரியுதா?